நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 26 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து நல்லா எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4லேயே வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க, சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனடையும் பயணிகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1,14,00,000 பேர் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வந்து பயனடைகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்தார். அவர் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே. கஸ்தூரி ரங்கன். அவரை பற்றி சிறப்பாக சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரோவுடைய தலைவராக வந்து இருந்திருக்கார், சரிங்களா? இஸ்ரோவுடைய தலைவராக இருந்திருக்காரு. ப்ளஸ் வந்து தேசிய கல்விக் கொள்கையின் தலைவராகவும் இருந்திருக்காரு. கேட்கலாம் கஸ்தூரி ரங்கன் வந்து எது ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா வந்து தேசிய கல்விக் கொள்கையின் தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரோவுடைய தலைவராக இருந்திருக்காரு. தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அதை வடிவமைத்ததில் வந்து தலைவராக வந்து கே. கஸ்தூரி ரங்கன் அவர் வந்து இருந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சாலை விபத்து உயிரிழப்பு எத்தனை சதவீதம் வந்து குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 15% வந்து குறைஞ்சிருக்கு, சரிங்களா? சாலை விபத்து பட்டியலில் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சாலை விபத்தால் உயிரிழப்பவர்களுடைய சதவீதம் பார்த்திங்கன்னா 15% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் தமிழகத்துடைய இடம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. 4வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் வந்து எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் வந்து இருக்குது, சரிங்களா? சூரிய மின்சக்தி உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து ராஜஸ்தான். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இப்போ 4th பிளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்தியாவுக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் வந்து போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. சிம்லா ஒப்பந்தம் வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972 வந்து போட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தென்கொரியாவில் தான் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.